ரவி வாங்க. என்ன எங்க பேச்சுவார்த்தை? எல்லாம் உன்னாலதான், உன்னோட பேச்சு தான். என்னங்க உன்னை பத்தி தான் பேசிட்டு என்ன சார் இருக்காரு. ஆச்சு சொல்லுங்க. என்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பாரு. பெருமையாலாம் ஒன்றும் பேசல, ரொம்ப வருத்தமா பேசுறாரு. என்ன சார் என் மேல வருத்தம் உங்களுக்கு? டெய்லி வந்து டென்ஷன் ஏற்றி விட்டு போயிடுறீங்களே சார். ஏன் சார் வீடு கட்டுற இடத்துல வந்து டெய்லி செக் பண்றது தப்பா சார்? ஏன் வரக்கூடாதாங்க? செக் பண்ணலாங்க. டெய்லி உங்கள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தரை வேற கூப்பிட்டு வரீங்க. அவரை கூப்பிட்டு வந்து ஏதாவது ஒரு வில்லங்கத்துக்கு இந்த இது என்ன மைண்டை குழப்பி விட்டா எப்படி வீடு கட்டுவாரு? சார் எனக்கு ஒரு டவுட்டு. இங்க பாத்தீங்கன்னா இது எவ்வளவு 1.5 ஏக்கர் இருக்குமா மொத்தம்? 1.5 2 இந்த இந்த டவுட்லாம் உங்களுக்கு ஏன் வருது சார்? கேக்குறேன் எத்தனை ஏக்கர்? இல்லை அது எத்தனை ஏக்கரா இருந்தா என்ன? நீ டவுட்னு சொன்னா ஒரு முகத்தை பாத்தியா? இல்ல எத்தனை ஏக்கர் சார் இது? அது எத்தனை ஏக்கரா இருந்தா உங்களுக்கு என்னன்னு நான் கேட்குறேன். சரி நானே சொல்றேனே, ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னு வச்சுங்க. இப்படிதானே ஒரு 30 பிளாட்டு, அதுல ஒரு 16 17 வித்துருச்சுன்றீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எங்க வீடு நம்மளும் தான் கட்டிட்டு இருக்கீங்க, பக்கத்துல இன்னொருத்தரம் கட்டிட்டு இருக்கீங்க. இந்த லோக்கல்ல இருக்கிற ஆளுங்கெல்லாம் வந்திருப்பாங்களே நேரத்துக்கு உங்ககிட்ட பணம் கிணம் கேட்டு ஏதாவது? அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க. அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க. இல்ல சார் இவ்வளவு பெரிய பில்டர் நீங்க, இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில நீங்க ஒரு பெரிய ஆளு. அது இல்லாம ரெண்டாவது இவ்வளவு பெரிய லேண்டை போட்டு இவ்வளவு பெரிய பிளாட்டை போட்டு வீடு கட்டி விற்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற தேதியில. சரி கண்டிப்பா யாராவது உங்ககிட்ட ஏதாவது அமௌண்ட் கேட்டு வந்திருப்பாங்கல்ல? யாரும் வரமாட்டாங்க. வருவாங்க. யாரும் வரமாட்டாங்க. வருவாங்க சார். எல்லாம் என் நண்பர் வருவாங்க. யாரு வருவா? நான் தான் வருவேன். வருவாங்கடா, நான் தான் வருவேன். பணம் வேணும், நான் தான் கேட்பேன். என்ன ஒரு மாதிரியா பேச? வருவேன். அப்படியா? பணம் கொடுங்க சார்னு கேட்பேன். அப்படி கொடுக்கலன்னா செங்கலா பிரிச்சு எடுப்பேன். எதை? உங்க வீட்டை எங்க கை வைங்க பாப்போம். கை வைக்கணுமா? ஸ்ட்ராங்கா கட்டி வச்சிருக்காங்க, நான் பிரிச்சு எடுப்பேன். என்ன காமெடி பண்றீங்களா? நானும் அப்போத்துல இருந்து பாக்குறேன். எத்தனை பார்ட்டியை கூட வந்து என்னென்னவோ சொல்லி ஏதாவது கோல்மால் பண்ணி விட்டு ஒரு 10,000 ரூபாய் பணம் வாங்கினேன் பாக்குறேன். என்ன கொடுக்க மாட்டீங்க கேட்டா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? 10 காசு தர மாட்டேன். 10 காசு இப்ப செல்லாது. அதை கொடுத்து நான் வாங்கின்னு போனாலும் எங்கேயுமே மாத்த முடியாது. கேட்பேன், கொடுத்துதான் ஆகணும். சரியா? இப்ப எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்க நீ? என்ன பின்ன என்ன பெரிய கெத்தா இருக்காரு. எப்ப பாரு நான் எப்ப வந்து ஆளை வச்சு கொண்டு வந்தாலும் யாரை கொண்டு வந்தாலும் வந்து என்ன நேத்து கூட மாதிரி தான் கொண்டு வந்து ஒருத்தனை மாடா சரி இடத்த வித்துலான்னு பார்த்தா அதையும் கண்டுபிடிக்கிறாரு. தேவையில்லாம இங்க வந்து கத்திட்டு இருக்காதான். என்ன கத்த கூடாது? அவங்க டென்ஷன் ஆனானா அப்புறம் நம்ம வீட்டுல நின்னுடும். நான் தான் கேட்பேன், எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்பேன். நீ பண்றது தப்பு, நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. முதல்ல நீ கம்முனு இரு. பேசி பேசி ஒரு ரூபாய் சம்பாதிக்க விட மாட்டேன்ற நீ இவர்கிட்ட இருந்து. இப்போ உனக்கு வீடு கட்டி தரணுமா, நீ சம்பாதிக்கணுமா? நல்லபடியா அந்த வீடு கட்டி முடிக்கணும் உனக்கு கொஞ்சம் கூட தோணாதா? உனக்கு தெரியாம கமிஷன் கேட்கலான்ட்டு போய் ஆபீஸ்ல கேட்டா போட்டு கொடுக்குறாரு உங்ககிட்ட. ஆமா நான் சொல்லி தான் வச்சிருக்கேன் அவர்கிட்ட. சார் தனியா நான் இப்ப சொல்றேன். இப்ப தெரியுதா ஏன் இவரை ரவிராஜ் யாருன்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. அப்படியா? லோக்கல் பசங்க நானே அனுப்புவேன். நானே வர்ற வச்சு இங்க பிரச்சனை பண்ணுவேன். எங்க கூப்பிடுங்க, வர வைப்பேன். வர சொல்லுங்க. ஓஹோ பயம் இல்ல. இல்ல அவர் விளையாட்டா பேசுற நீ. நான் எங்க இருந்து வந்தேன் உனக்கு? இருங்க மேடம். சார் அவர் இவ்வளவு தூரம் பேசுறாரு, நான் அமைதியா இருக்கேன்னா தெரிய வேண்டாம். அவர் எந்த லோக்கல்கார வர சொல்றாரோ வர சொல்லுங்க. கல்யாண காலைல 7:30 மணி, நான் 6 மணிக்கு ஜாமீன்ல வெளில வந்து தலைக்கிட்டு போனேன். தெரிஞ்சுக்குங்க. உன்னை கேட்டாரு அவரு? ஆமா என்ன கேட்டாரு சொல்லணும்ல, அப்பதான் என்ன பத்தி தெரியும். பயம் இருக்கும். கத்தனாங்க பயந்துருவாங்களா? கம்முனு இரு. எல்லாம் ஏய் நீ வந்து வீட்டுக்கு போ. என்ன சார் கடைசியா என்னதான் சொல்ல வரீங்க? 10,000 ரூபாய் கொடுங்க, அப்பதான் நான் சும்மா இருப்பேன். இல்ல நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? நாய் சேகர்ங்கிற ஒரு டெரர்ட்ட பேசிக்கிட்டு இருக்க. டெரர்ட்ட டெய்லி பிரச்சனை பண்ணுவேன், டெய்லி டார்ச்சர் பண்ணுவேன். பசங்களை விட்டு அனுப்புவேன், பசங்களுக்கு கோட்ராயிங் கொடுத்து சாயந்தரம் அமுச்சு விடுவேன். வேலை செய்யற இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுவேன், பிரச்சனை பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். சரி இப்போ எவ்வளவு? 10,000 வேணுமா? 10,000 ரூபாய் வேணும். கேளு. அதான் கேட்டேன்ல. ஓ அதான் கேட்டியா? சரி அங்க ஒரு ஆபீஸ் இருக்கு. ஆபீஸ் ரூமா? ஆமா. எதா இருந்தாலும் வாங்க, அந்த ஆபீஸ் ரூம்ல வச்சு பேசிக்கலாம். அப்படி வா வழிக்கு. போங்க வரேன். ரவி இருங்க மேடம், இருங்க. குரல் கொடுக்கணும், சவுண்ட ஏத்தணும், அப்பதான் இறங்கும் காசு. பண்றது தப்பா இருக்கு. என்ன தப்பு? பின்னாடி பிரச்சனை ஆயிடும், பாத்துக்கோ. ஹலோ நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்ப நான் அந்த ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்றேன். சத்தம் ஏறுது. கேஷோட வரணும், லிக்விட் கேஷா வரணும். டிஜிட்டல் மணி எல்லாம் கிடையாது. ஆமா ஜிபே போன் பே எல்லாம் கிடையாது. போங்க. வேணாம்டா. கம்மு போட்ட கத்திய திருப்பி எடுக்கிட்டு போ. பயம் விட்டு போச்சா? புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட்ட சத்தியம் பண்ணது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து உங்களுக்கு சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி போடுடா. கேன்சல் பண்ணி விடுவேன்.
எங்க பாட்டி மேல சத்தியம் பண்ணதெல்லாம் மறந்துட்டேன் பார். சத்தியத்தை எப்பயே கேன்சல் பண்ணி விடுவேன், பாத்துக்கோ. போங்க போங்க ஆஃபீஸ் ஆபீஸ் ரூம் ஆஃபீஸ் போங்க. பணமா எடுத்துட்டு வரணும். வரேன் அங்க வந்து ஃபோன் பே பண்றேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் சொல்லக்கூடாது. அப்புறம் நான் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஏய் இன்னொன்னு பைத்தியம் கீத்து முத்தி போச்சா? வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ. வெயிட் பண்ணுங்க மேடம், வரேன். சரி எதுக்கு 4 பேரு? இருங்க மேடம், வரேன். பணம் கேட்குறல்ல, பணம் கொடுத்து அனுப்பணும்ல. வெயிட் பண்ணுங்க, வரேன். இன்னும் போன இன்னும் ஆளை காணோம். என்னடாச்சு? ஷேரிங் பிரிச்சாங்க, அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு கொடுத்துட்டாங்க. ஏன் இப்படி நடந்து வர? ஏன்பா அவர் தான் குத்த சொல்றாருன்னா எங்கேயோ கொமோட்லயோ அக்கலையோ குத்த வேண்டியதானே? அதெல்லாம் கவட்டைக்குள்ள குத்துறது என்ன பழக்கம்? என்னப்பாச்சு? வாங்கிட்டியா? பீரோவை தள்ளி விட்டான் ஒருத்தன் மேல. எவ்வளவு கொடுத்தாரு? 10,000 ரூபாய் கேட்டேன். இல்ல 10,000 25,000 வச்சிங்கன்றாரு. தம்பி போதும் தம்பி, நீங்க போங்க, நீங்க போங்க. ஏன் இப்படி நடக்கிற? என்னதான் ஆச்சு? ஷேரிங் பிரிச்சதுல நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டேன்ப்பா. யாரோ 4 பேர் வந்தானுங்க. 4 பேரும் பார்க்க பவுன்சர் மாதிரியே இருந்தானுங்க. அங்க ஒரு 7 பேருமா, அவனுக்குனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. இங்கேயே டீசெண்டா சொல்ல வேண்டியது தானே, நான் பணம்லாம் கொடுக்குற பில்டர் கிடையாது, அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லி தான் விட்டுருப்போம்ல. சரி என்ன பண்ணாங்க அத சொல்லு. இல்ல ஏன் அப்படி நொன்ற? தெரியல, இவ்வளவு பெருசா சீவனார் ஒருத்தர் பேண்ட கழட்ட சொல்லி பின்னாடி சொருவுனாரு. ஐயோ, அது எடுக்க மறந்துட்டாங்க போல இருக்கு, உள்ளே இருக்கு, கொஞ்சம் எடுத்து விட. ரவி, என்ன ரவி பண்ணிட்டு வந்திருக்க நீ? நான் அப்பயே உன்னை அடக்கொடுக்கமா இருக்கதானே சொன்னேன். அடக்கம் தான் பண்ணிருப்பாங்க, நேரத்துக்கு விட்டேன். தேவையில்லாம அடுத்தவங்கிட்ட வம்புக்கு போவாத, கமிஷன் கேட்காதன்னு சொன்னேன். இரு வராரா பாரு மறுபடியும் அவரு. இனிமேல் இந்த பில்டர் கிட்ட நான் வச்சுக்க மாட்டேன்ப்பா. எப்ப பார்த்தாலும் திமிரா பேசிட்டு இருந்தல, தாங்கி பிடிச்சிக்கவே முடியல. எல்லாம் இதெல்லாம் தேவையா? எனக்கு தான் அசிங்கம். எங்கேயும் போய் வீரத்தெல்லாம் காட்டக்கூடாது, பில்டிங் கட்டுற இடத்துல வெட்டி பந்தாதான் உனக்கெல்லாம். என்கிட்ட தான் ஒரு காமிப்பாரு, இல்ல லோக்கல் ஆளுங்களை வச்சு இது மாதிரி தான் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். போலாமா? அடி பலமோ? அடியா? தடி வச்சு அடிச்சாங்க. ராதா வேணான்னு சொன்னா கூட இல்ல 10,000 தானே கேட்டீங்க, நீங்க எக்ஸ்ட்ரா வச்சீங்க. எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் எப்படி உன்னை அடிக்கலாம் அவங்க? விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல, ஏன்? அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கலாம்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். நான் உன்னை கேட்கவா? நீயும் இப்ப கேட்டு வாங்கிட்டு வா போ. எதுக்கு? அங்க நிக்கிறாங்க 4 பேரும், போ. ஏன் நீ பண்ற தப்புக்கு நான் அடி வாங்கணுமா? போயிட்டு தொலைச்சு கட்டுறவன் ராஸ்கல், இதோட திருந்து வா. இருடி, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்குலாம் பண்ணாத. ஏன் உள்ள எல்லாம் கலக்கலன்னு ஆடுது. ஏன்னா எட்வின் சார் இந்த முட்டையை வச்சு ஒரு ஏத்துறாரு போரு, சர்ரு இங்க வந்துருச்சு. அவரை அடிச்சாரு. ஆமா, பாக்கதான் மனுஷன் அப்படி இருக்காரு. இவ்வளவு பெரிய தொட அவருக்கு. காலையில புலம்பி தள்ளினாரு என்கிட்ட, நான் கூட்டு வராதீங்க மேடம். விளையாட்டு பண்ண வேண்டியது தானே. எப்படி நீ திருந்த மாட்டீங்க? நீ படு இப்போ. படுக்கிறேன், வீட்டுல போய் படுக்கிறேம்மா, வீட்டுல போய் படுக்கிறேன். ராஜாத்தி அரக்க பறக்க இறக்காதீங்க, அக்கக்கா கலண்டு வந்துட போகுது. தகை தங்களை கூட்டும் போடு அம்மாதான்.